மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்டது தான் இந்த கடகராசி. இந்த கடகராசி என்பவர்கள் ரொம்ப தைரியசாலிகளாக இருப்பாங்க. நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி என்பதனால ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. சர ராசி. இந்த ராசி என்பவர்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா நண்டு. நண்டு எப்படி விடாப்படியாக ஒரு இடத்துல நின்று அது ஜெயிச்சு காமிக்குதோ அது மாதிரி தான் கொஞ்சம் விடாப்படியாக நின்று ஜெயிச்சு காட்டக்கூடியவங்கள அந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்காக குடும்பத்தின் மீது பாசம் இல்லாதவங்க, பற்று இல்லாதவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த கடகராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய உறவுகள் அப்படின்னா அவ்வளோ கவனிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஆளுமை திறன் அருமையாக வரும். அதே மாதிரி நிர்வாகத்திறன் படைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரிகள் இவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையெல்லாம் இவங்க செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மேலதிகாரிகிட்டே நம்ம ஒரு வேலையோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு போய் நம்ம முதல்ல கேட்டோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி என்பர்கள் அவங்கக்கிட்ட போய் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சைன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மேலதிகாரியோட பொறுப்பையும் நிர்வகிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்களாக இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது துறையில் இருக்கீங்க, அந்த மாதிரி மேலதிகாரிகளோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கடகராசி என்பர்கள் இந்த எங்களுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. இந்த கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா ஒவ்வொருவருடைய மனநிலையை புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயிலியம் 1, 2, 3, 4 பாதம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு நெஞ்சு பகுதியில் அல்லது நுரையீரல் சம்பந்தமான விஷயங்களில், ஜீரண மண்டலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இது உறுப்புகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் அணுகி உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, இந்த வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் வலுவாக அமர்ந்திருக்கு. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும், லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப நியாயம் உள்ளவங்களாகவும் ரொம்ப மரியாதை உள்ளவங்களாகவும் எல்லாருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பவர்கள். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. எந்த முடிவை எடுத்துட்டு அந்த முடிவை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த முடிவை இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ புதுசாக செய்ய போகிறீங்க, அதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இறங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் பார்க்கறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு காரியத்துலையுமே அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் செய்கிறதையும் கூட கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கடகராசி என்பவர்களை தேடி ஒரு சில பிரச்சனைகளும் வெள்ளங்களும் தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. எல்லா இடத்துலையும் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அவசரம் காட்டினீங்க, உடனே அவன் பேசிட்டான், உடனே நம்மளும் பேசணும், அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டான், நம்மளும் உடனே அதற்கு எதிராக சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன உளைச்சலை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.
தொழில்ல, வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும், உங்களுடைய உழைப்பையும் கொஞ்சம் அதிகமாக போட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் தாமதமாகிட்டே இருந்தது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொன்ன வேலையை கரெக்டாக செய்து முடிங்க. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அப்படி மேலதிகாரிகள் சொன்ன வேலையை கரெக்டாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல அவப்பேரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்பட்டீங்க, கரெக்டான வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்கிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் அமைந்துடும். அதனால் உங்களுடைய உடன் பணிபுரிகிற பணியாளர்கிட்ட பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீட்டுக்கு கூட ஒரு சில விருந்தினர்களுடைய வருகை இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெளி நண்பர்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவங்க மூலிமா ஏதாவது புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பழைய விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த கடகராசி என்பவர்கள் ஆயுதம் சம்பந்தமான தொழிலில் இருக்கீங்க அல்லது நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போதே இந்த கடகராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு நீங்கள் எதிர்பாராத சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் வரும். திடீர்னு செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். முக்கியஸ்தர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சில பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கிடைக்கும், ஆனால் இந்த நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் ஒரு சில இடத்துல மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வேலையை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ரொம்ப பொறுமையாகவும் கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடன் சார்ந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சரியாகும். உங்களுடைய செல்வ நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இறங்குறது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்கள் செல்லும்போது, வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தடைப்பட்ட கல்வியில் இந்த காலகட்டத்தில் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, வரன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகம் தொடர்பான காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கிறனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும்.
விட்டு சென்ற நண்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுறது இன்னும் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எடுக்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மன் வழிபாடை மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.